தானத்திலேயே சிறந்த தானம் எதுன்னு கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க அன்னதானம்னு, பல பேர் சொல்லுவாங்க கண் தானம், பிறகு உடல் உறுப்பு தானம்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா படித்தவங்க டாக்டரெல்லாம் கேட்டிங்கன்னா ரத்த தானம் தான்ப்பா இந்த உலகத்தில் சிறந்த தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த உலகத்திலேயே சிறந்த தானம் எதுனா நிதானம் தான். நிதானம் மட்டும் வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம அடைய நினைச்ச இலக்கை அடையவே முடியாது. நிதானத்தை மட்டும் நம்ம கடைப்பிடிக்கலாம் வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு உயர்வுக்குமே போக முடியாது. வேதம் இப்படியாக சொல்கிறது. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 32வது வசனம், பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். பாருங்களேன், இன்னைக்கு மனதை அடக்கிறது இல்லை. ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டோம், ஒரு விஷயத்தை விரும்பிட்டோம், ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், உடனே நம்மளுக்கு கிடைச்சிடணும், உடனே நம்ம அதை அடைஞ்சிடணும், உடனே நம்ம பெரிய பதவிக்கு போயிடணும், உடனே நம்மளுக்கு மரியாதை கிடைக்கணும், உடனே நம்ம மேலிடத்துக்கு வந்துடணும், உயர்ந்தணும் அப்படின்னு வாழ்க்கையில் நினைக்கிறோம். ஆனால் அது நிரந்தரமானது அல்ல. இந்த காலங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம், மழை பெய்யும், உடனே அது முளைச்சி மேலே வந்துடும். காலையில் வெயில் வந்த உடனே அந்த காளான் இருக்கிற இடம் தெரியாமல் போகும். ஆனால் இந்த பண்ணை மரம், இந்த தென்னை மரம், இந்த மூங்கில் மரம்லாம் பாருங்களேன், வளர்கிறதுக்கு உயர்றதுக்கு மேலோங்கி நிற்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். ஆனால் எவ்வளோ பெரிய சுனாமி வந்தாலும், எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும், காற்று வந்தாலும் அது ஒன்றுமே பண்ண முடியாது. இதேமாரி தாங்க நம்ம வாழ்க்கையில் கூட நிதானமாக இருந்தோம்னா நம்ம மேலே உயர்ந்து போகலாம், மேலே ஏறி போகலாம், நம்ம உயர்வான இடங்களுக்கு போகலாம். ஆனால் நம்ம அவசரப்பட்டு ஆசைப்படுறதை அடையணும்னு நினச்சோன்னா நம்ம இந்த காலான போல தான் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அதனால் வாழ்க்கையில் சிறந்ததானோன்னா அது நிதானம் தான். நிதானத்தோடு இருங்க, நிதானத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பொறுமையாக கடைப்பிடிங்க. பொறுமை கடலும் பெருசுன்னு சொல்லுவாங்க. பொறுமையாக இருங்க, நீங்கள் வாழ்க்கையில் நினைச்சது, நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஆமாம்.